பரிசுத்த ஆவியானவரை நெஞ்சோடு நாம் துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவரே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நீங்க செய்ய வல்லவராய் இருக்கிறே. உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, எண்ணி நடங்காத அதிசயங்களை செய்து முடிக்கிறவரே உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரே உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். பரலோகத்தின் தேவ தூதர்களால் ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று ஆண்டவரே போற்றப்பட காத்திரானவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளையில் ஆண்டவரே உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்திற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த அம்மா ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த உபவாச கூட்டத்தின் நோக்கத்தை என் தேவனாகிய கர்த்தர் நீங்க அறிவீங்க ஆண்டவரே. தகப்பனே, இதற்காக ஆண்டவரே எந்த ஆத்துமாக்களை நீங்க ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீரோ ஆண்டவரே, அவங்களை துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதற்கான ஒரு நோக்கம் உண்டு, ஒரு முகாந்தரம் உண்டு ஆண்டவரே, இதுக்கான ஒரு காரியம் உண்டு ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, இதை நீங்க செய்து முடிக்க போகிறீங்க ஆண்டவரே. அற்புதமாய், அதிசயமாய் ஆண்டவரே, பார்க்க பிரமிக்கத்தக்கதாய் என் தேவனாகிய கர்த்தர் அநேக பேருக்கு விடுதலையை கொடுக்க போகிறீங்க. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, இந்த காலை வேளையில தகப்பனே நாங்கள் வரவேற்கிறோம். உங்களுடைய பிரசனத்தை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. வர ஆயத்தமா இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்துமாக்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தர் கரெக்டான டைமுக்கு வர கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, இந்த கூட்டத்தினுடைய நோக்கத்தையும் ஆண்டவரே, இந்த காரியங்களையும் இந்த திட்டங்களையும் என் தேவனாகிய கர்த்தர் நீங்க வாய்க்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே நீங்க கிருபையாய் மனமிறங்கி பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆரம்பம் முதல் முடிய மட்டும் உங்களுடைய பிரசன்னம் மாத்திரம் வழிபடட்டும் ஆண்டவரே. உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை நேரத்துல ஆமென் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த உபவாச ஜெபத்துல விசேஷமா நமக்கு ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும்படிக்கு பாடல், ஆராதனை, ஜெபம், ஆமென் கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி பலவிதமான ஆமென் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி இந்த இடத்துல நம்ம இந்த கூட்டத்தை நாம் செய்ய போகிறோம். ஆகையால் இந்த காலை நேரத்துல நம்ம தொடர்ந்து பாடலை நடத்தும்படிக்கு நம்ம மத்தியில் வந்திருக்கிறதான ஆமென் ஸ்தோத்திரம் சீயோன் எழுப்புதல் ஊழியங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் நடத்துகிற அன்பு கர்த்தருடைய தாசர்கள் இந்த நாள்ல பாடலையும் ஆராதனையும் நடுவில் நடத்துவாங்க. தொடர்ந்து அவருடைய கைகளுக்குள்ள நாம் கொடுப்போம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல உற்சாகத்தோடு பலத்தோடு கர்த்தரை பாடி துதிங்க. கர்த்தர் நல்லவர். எல்லா கைகளை தட்டி சீயோன் எழுப்புதல் ஊழியங்களை ஆமென் அன்பு தேவனுடைய ஊழியக்காரர்கள் கைகளை தட்டி வரவேற்போம். தொடர்ந்து அவர்கள் நடத்துவார்கள். ஹல்லேலூயா. இருக்கிறவங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில கூட உபவாச விடுதலை கூட்டத்திற்கு வந்திருக்கிறவர்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை நன்றியை செலுத்துகிறோம். இந்த சீயோன் எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகள் ஸ்தோத்திரங்கள் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி சில துதி பாடலை பாடி அவருடைய நாமத்தை உயர்த்தி நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா.
பாட்டுத்தாள் இருக்கிறதான முதல் பாடலாக என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இந்த கால வேளையில அவருடைய நாமத்தை உயர்த்தி நாம் துதித்து பாடி ஆராதிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லா கரங்களை தட்டி ஆமென். எல்லா கரங்களை தட்டி பாடுவோம். சர்வ வல்லமையுள்ள நிலையை தங்குவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். உன்னத மறைவில் வல்லவர் நிலையில் என்றும் தங்குவே. உன்னத மறைவில் வல்லவர் நிலையில் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கலம் பாடு என்றே சொல்லுவே. தேவனை நோக்கி அடைக்கலம் பாடு என்றே சொல்லுவே. அல்லேலூயா ஆண்டவரே. கரங்களை நாமத்தை உயர்த்துகிறோம். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா சுவாசத்தோடு அல்லேலூயா ஆண்டவரே. என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். என்றும் ஆமென். கரங்களை தட்டி பாடுங்கப்பா. நமது சிறகா என்னை மூடி காத்து நடத்துகிறார். அவரது வசம் ஆவியின் பட்டை எனது கேடகமாக இருக்கிறவர். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒருவரை கரண்டை கொண்டு அது நமது சிறகளால் இதை பாதுகாத்து வழிநடத்துகிற தேவன். காலை வேளையில ஒரு சிறகளால் உன்னை மூடி நடத்துகிறவர். ஒரு வசனத்தினால் ஒரு ஆவியின் பட்டையினால் உன்னை காத்து நடத்துகிறவர். ஆமென். தமது சிறகா என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகா என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம்.
உடைய கரங்களிலே ஏந்தி தாங்கி சுமக்கிற தெய்வம் இந்த கால வழியில் அப்பா ஆண்டவரே, இந்த வழியிலெல்லாம் எங்களுக்கு முன்பதாக கோடனான வழியில் எல்லாம் செவையாய் மாற்றுகிற தெய்வம். ஆமென். பரிசுத்த ஆவியானவரே, இன்னும் அதிகமாக நம்ம கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலவழியில மீண்டும் ஒரு பாடலை பாடி எல்லா ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலவழியில ஒரு பாடலை, இரண்டாவது பாடலை பாடலாம். Thank you Jesus. எத்தனையோ பேர் இந்த உலகத்துல நம்ம விட்டு மறந்து போயிடுறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை. ஹல்லேலூயா. அவரை நினைச்சு நம்ம ஒரு பாடலை பாடுவோம். மறப்பேனோ, மறந்து போவேனோ, மறந்தால் இந்த உலகில் நான் வாழ்வேனோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம். ஹல்லேலூயா. அது எண்ணி முடியாதது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி இந்த காலையோடு நல்ல கரங்களை தட்டி விடுதலையோடு உற்சாகத்தோடு நம்ம பாடி ஆராதிக்க போகிறோம். நல்ல கரங்களை தட்டி ஆமென்.
தயவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒன்றுக்குமே ஒரு மாதிரி எல்லாராலும் தள்ளிப்பட்டிருந்தேன், எல்லாராலும் புறக்கணித்திருந்தேன். என்னை தாழ்வு இருந்து ஆண்டவரே தெரிந்து கொண்டவர் தயவரே. நாலு வழியில் உமக்கு நன்றி சொல்லி பாடி ஆராதிக்கிறோம். நாம் இருப்பதும் நிர்மலமாகாது இருப்பதும் அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. 1000 பேர் இருக்கையில, எவ்வளோ ஜனங்கள் இருக்கையில ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டது. ஹல்லேலூயா. முகாந்திரம் இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் தள்ளப்பட்டவர்கள் அல்ல, உங்களை சேர்த்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேசிப்பது ஒரு கடவுள்னா ஆண்டவர்னா அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Jesus.
கரங்களை தட்டி உற்சாகமாய் சந்தோஷமாக இந்த காலவழி இருந்தீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த உபவாச கூட்டத்தில் தேவன் பெரிய காரியங்களே ஒரு விடுதலையோடு ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நீங்கள் அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகள் உண்மையாக தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. Thank you, Jesus.
Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. இந்த சில நிமிடங்களில் ஆராதனைகளை கடந்து போக போகிறோம். இந்த காலை வேளையிலே உங்கள் சமூகத்திலே ஒரு சாட்சி சொல்லி ஆண்டவரை ஆராதிக்க நம்ம கடந்து போக போகிறோம். ஹalleluya. இந்த காலை வேளையிலே உடைய சமூகத்திலே இப்படி நின்று பாடி ஆராதிக்கிறேனா, ஒரு ஜீவனோடு இருக்கிறேனா, ஆண்டவருடைய கிருபை. ஹalleluya. ஹalleluya. அதனால தான் நாங்கள் போகிற இடமெல்லாம் இந்த சீயோன் எழுப்புதல் ஊழியத்தில் அநேக இடங்களிலே ஆண்டவர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி வருகிறார். ஹalleluya. ஹalleluya. இதனால ஒரு கிறிஸ்துவ குடும்பத்திலே வாழ்ந்து பிறந்திருந்தாலும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மனதார நாங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தாலும், சில பாவ காரியங்களிலே விழுந்திருந்தேன். ஹalleluya. ஹalleluya. சில நண்பர்களோடு விழுந்திருந்தேன். அநேக பாவத்திலே நான் விழுந்திருந்தேன். ஹalleluya. போன வருடத்திலே எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து நேரிட்டது. என்னென்றால், ஒரு நாள் இரவு நான் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது சுமார் ஒரு 11-12 மணி நேரத்தில் எனக்கு அதிகமான ஒரு வயிற்று வலி ஏற்பட்டது. ஹalleluya. அந்த வயிற்று வலியில என்னால் தாங்க முடியாத ஒரு வயிற்று வலி, இதுவரை நான் அனுபவிக்க முடியாத ஒரு வயிற்று வலி. என் மனைவிடத்தில் சொல்றேன், என்னால் தாங்க முடியல அந்த வயிற்று வலி, உயிர் போற அளவுக்கு வயிற்று வலி. நான் படுத்திருந்த இடம் எல்லாம் உருண்டி பிறண்டி அழ ஆரம்பிச்சுட்டேன். என் மனைவி ஒரு பக்கம் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே என்னுடைய மனைவி அந்த சீரகத்தை எடுத்து வறுத்து அதை குடிக்க வச்சாங்க. அப்போ கூட அந்த வயிற்று வலி நிற்கல. வெந்தயத்தை வாயில போட்டு விழுங்க சொன்னாங்க, அதுவும் விழுங்கல, அந்த வயிற்று வலி நிற்கல. மிக கடினமான வயிற்று வலினால் அவதிப்பட்டு கஷ்டப்படும் பொழுது கொஞ்ச நேரத்துல வாமிட்டு வர போல ஒரு உணர்வு, ஆனா வாமிட்டு வரல. ஆண்டவர் சமூகத்துல நான் என் மனைவி ஜெபித்தோம். ஜெபித்த உடனே ஒரு அளவுக்கு சுமாராக இருந்தது. மறுநாள் காலையில டாக்டரை போய் நாங்கள் சந்தித்தோம். அந்த டாக்டர் சொல்றாரு, எப்பொழுது இந்த வயிறு வலி இருக்குது? இல்லை, நேற்று இரவு மாத்திரம் தான் அந்த வலி ரொம்ப கடுமையாக இருந்தது என்று சொல்லி அவரிடத்துல நான் சொன்னேன். உடனே ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி நான் டாக்டரை சந்திக்க போகும்பொழுது கூட லேசான அந்த வலி இருந்தது தான். அந்த டாக்டர் உடனே நாங்கள் போய் ஸ்கேன் எடுத்து வந்தோம். உடனே ஸ்கேனை டாக்டர் இடத்துல நான் கொடுத்து நான் காட்டும் பொழுது பார்க்கும் பொழுது என்னுடைய குடல் வாழ்வு சிறிய பகுதியில் அதை கிழிந்து ரத்தம் கசிந்து வருகிறதா இருந்தது. அந்த ரிப்போர்ட்ல டாக்டர் அதை பார்த்துட்டு, இமிடியட்டா நீங்க என்ன பண்ணணும், இதை நீங்க ஆப்ரேஷன் பண்ணணும், இது ஆப்ரேஷன் பண்ணலைன்னா அது வெடிச்சு குடல் முழுவதும் அந்த ரத்தம் கெட்ட நீர் எல்லாமே கசிந்து கிட்னி எல்லாம் பரவி உங்க உயிருக்கே ஆபத்தாக அது போய்விடும் சொல்லிட்டாங்க. உடனே இன்னொரு டாக்டரை போய் நாங்கள் கன்சல்ட் பண்ணோம். இதற்கென்று ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிற அந்த டாக்டரை போய் நாங்கள் பார்த்தோம். அந்த டாக்டர் என்ன சொன்னார்னா, அவரும் ஒரு ஸ்கேன் எடுத்துடலான்னு சொன்னார். அவரும் என்ன பண்ணார், 2 ஸ்கேன் எடுக்க சொன்னார். 2 ஸ்கேன்லையும் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு நான். அப்போ இன்னொரு முறை ஸ்கேன் எடுத்து பார்த்துடலாம் ஃபைனலாக சொல்லி பார்க்கும் பொழுது அந்த ஸ்கேனில் என்ன ரிப்போர்ட்டுன்னே எங்களுக்கு தெரியல. ஆண்டவர் இடத்துல ஆண்டவர் நானும் என் மனைவியும் நாளைக்கு நாங்கள் சந்திக்க போகிறோம் டாக்டர். இன்று இரவு ஆண்டவர் சமூகத்தில் நானும் என் மனைவியும் ஒரு நாள் படியிட்டு, ஆண்டவரே உமக்காக ஊழியம் செய்கிறப்பா, போகிற இடம்லாம் அந்த சாட்சி சொல்றேன், உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த. ஆண்டவரே எங்கெல்லாம் போய் ஊழியம் செய்யறான், துதிக்கிறான், பாடுறான், ஆராதிக்கிறான், ஆனா உடைய நாமம் மாத்திரம் தூசிக்கப்படக்கூடாதப்பா. அன்று இரவெல்லாம் நான் என் மனைவி கரங்களை பிடித்து இடத்துல ஜெபித்து கொண்டே இருக்கும்.
11 மணி ஆனது, 12 மணி ஆனது, 1 ஆனது, 2 ஆனது, டைம் போனதே தெரியல. ஆண்டவர் சமூகத்துல போராடி சுமித்தேன். ஆண்டவரே, எனக்கு நீங்க சுகத்தை கொடுத்து என் ஜீவன் முடியும் வரை உமக்காக நான் ஊழியத்தை செய்கிறேன், உமக்காக வாழ்கிறேன் சொல்லி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து நான் என் மனைவி 4:30 மணி வரைக்கும் ஆண்டவர் சமூகத்துல போராடி செபித்து ஒரு நாள் காலையில அந்த டாக்டரை போய் பார்க்கும்படியாய் அந்த ரிசல்ட்டு, அந்த ரிப்போர்ட்டை திரும்ப காட்டுறேன். அந்த டாக்டர் அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு என்ன சொன்னார் தெரியுமா? அந்த டாக்டர் அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு என்ன சொன்னார் தெரியுமா? எந்த டாக்டர் 24 மணி நேரத்துல ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாரோ அதே டாக்டர் அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ஆபரேஷனே தேவையில்லை, நானே தெரிந்த 3 நாள்ல ஆண்டவர் முக்கியமாக உனக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்தார், எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். 24 மணி நேரத்தில் ஆபரேஷன் பண்ணியே ஆகணும்னு சொன்ன அந்த டாக்டர் அந்த ரிப்போர்ட்டை பார்த்தவன அதிர்ச்சியாகி போயிருந்தார். இப்படி ஒரு மிராக்கிள், இப்படிதான் இந்த நிலைமையில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு நான் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். அந்த போட்டோலாம் எடுத்து எனக்கு காட்டினாரு. அந்த டாக்டர் உட்கார்ந்திருந்த டாக்டர் எழுந்து நின்று, உண்மையிலாகவே நீ ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், உனக்கு சுகத்தை கொடுத்தவர் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி அவரே ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சார். ஹல்லேலூயா. மறுபடியும் என்னை படுக்க வைத்து என்னுடைய வயிற்று பகுதி எல்லா இடங்களிலும் அழுத்தி 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 பார்த்து, இந்த இடத்துல வழி இருக்குதா, எந்த இடத்துல எனக்கு வழி இல்லை, எந்த இடத்துல வழி இல்லை என்று சொல்லி நான் சொல்லும் பொழுது அந்த டாக்டர் ஆச்சரியப்பட்டார். ஹல்லேலூயா. இந்த நாளில் இந்த உபவாச கூட்டத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு தேவன் சொல்லுகிறதா, அவன் நம்பி வருவர்களுக்கு தேவன் ஒருபோதும் அவன் புறவே தள்ளவர். ஹல்லேலூயா. நோக்கி பார்க்கிற யாவருக்கும் தேவன் சுகத்தை தருவார், ஒரு விடுதலை தருவார். நான் நினைச்சேன், ஆண்டவரே, என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உங்க அன்பில் இருந்து மட்டும் என்னை யாரும் பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாகவே உங்களுக்கும் உடைய வாழ்க்கையிலே செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் அன்பில் இருந்து என்னை பிரிப்பவன் நாசமோ மோசமோ வியாகுலமோ சஞ்சலமோ வருத்தமோ இயேசுவின் அன்பில் இருந்து உன்னை பிரிப்பவன் யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே துதிச்சு கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உங்க அன்பில் இருந்து யார் தள்ளினாலும் என்னை யார் கைவிட்டாலும் அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது. அந்த சமூகத்துல இப்படி ஆண்டவர் சொன்ன, ஆண்டவர் அப்பதான் ஆண்டவர் இந்த பாடலை கொடுத்தார். ஆண்டவர், என்ன நடந்தாலும் என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் உங்க அன்பில் இருந்து மட்டும் என்ன பிரிச்சிடாதீங்க, யாரும் என் அன்பில் இருந்து பிரிக்க கூடாது. நான் உங்களை நம்பின வைக்கப்படுவதில்லை, நான் உங்களை நம்பின என்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் உங்களை நம்பி வந்தல, நீ என்னை கைவிடலப்பா. நான் உங்களை நம்பி இருக்கிறல, நீ என்னை ஒருபோது என்னை கைவிடலப்பா. ஹல்லேலூயா. சொல்லப்பா, எல்லாரும் சொல்லுங்க. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உங்க அன்பில் இருந்து என்னை பிரிக்க முடியாது. யார் தள்ளினாலும் என்னை யார் கைவிட்டாலும் உங்க அன்பில் இருந்து என்னை பிரிக்க முடியாது. நான் உங்களை நம்பினதா ஒருபோதும் கைவிடுவதில்லை, நான் உங்களை நம்பினதா நீர் என்ன கைவிடுவதில்லை, நான் உங்களை நம்பினதா சொல்லமாய் போதும் வைக்கப்படுவதில்லை, நான் உங்களை நம்பினதா நீர் என்ன கைவிடுவதில்லை. என்ன நடந்தாலும்
ஹalleluya. ஆண்டவரே நீ இந்த இடத்துல வெட்கப்பட விடவில்லை. ஹalleluya. ஓடி போய் உனிச்சர பாடுறா துதிக்கிறான். அவர் மத்தியில எல்லாம் தேவன் என்னை வெட்கப்பட விடல. ஹalleluya. ஹalleluya. பாடலாமா அந்த பாடலை ஆண்டவர் அப்படியே உயர்த்தி நாம் பாடுவோம். Thank you Jesus. கரங்களை தட்டி அப்பா நீங்க அப்படியே நினைச்சு பாடலாம். ஆண்டவர் என் வாழ்க்கையில என்ன நடக்கட்டும் ஆண்டவர் என்னன்னா வரட்டும், ஆனா நான் பிரிக்கவே மாட்டேன்ப்பா. நல்ல கரங்களை தட்டி அப்பா நன்றி ஆண்டவர். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உங்க அன்பிலிருந்து என்னை தடுக்க முடியாது. யார் தள்ளினாலும் என்னை யார் கைவிட்டாலும் உங்க அன்பிலிருந்து என்னை தடுக்க முடியாது. என்ன நடந்தாலும் அப்பா பாடுவோம். மனுஷனை நம்பி போயிருந்தா நான் மறந்து போயிருப்பான். என் சொந்த மதத்தை நான் நம்பி போயிருந்தா சோர்ந்து போயிருப்போம். நான் உங்களை நம்பினதுனால நான் வெறுமையா ஒரு போது நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். நாலு கூட இல்லை, எத்தனையோ மனுஷனை நம்பி இருக்கலாம், சொந்தங்களை நம்பி இருக்கலாம். ஆனா ஆண்டவராக இயேசு சொல்லுவார், ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவரை நம்பி. ஆமென். மனுஷனை நம்பி இருந்தா மறந்தே போயிருப்பேன். சொந்தங்களை நம்பி இருந்தா சோர்ந்து நான் போயிருப்பேன். மனுஷனை நம்பி இருந்தா மறந்து நான் போயிருப்பேன். சொந்தங்களை நம்பி இருந்தா சோர்ந்து நான் போயிருப்பேன். உங்களை நம்பினதா பெருமையா இருந்ததில்லை. உங்களை நம்பினதா பெருமையா இருந்ததில்லை. உங்களை நம்பினதா ஒரு வெட்கப்படுவதில்லை. உங்களை நம்பினதா என்னை கைவிடுவதில்லை. உங்களை நம்பினதா ஒரு வெட்கப்படுவதில்லை. உங்களை நம்பினதா என்னை கைவிடுவதில்லை. நான் உங்களை நம்பினதா வெட்கப்படுவதில்லை. நான் உங்களை நம்பினதா என்னை கைவிடுவதில்லை. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உங்க அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது. யார் தள்ளினாலும் என்னை யார் கைவிட்டாலும் உங்க அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது. ஆண்டவர் என்னுடைய சுயத்தினால ஒன்று ஆகலப்பா, என்னுடைய கணத்தினால ஒன்று நடக்கலாண்டவர். என்னுடைய இப்படி ஆவினாலதான் எல்லாமே ஆகாண்டவர். ஆமாப்பா, என்னுடைய சுயத்தினால் எவ்வளவு நாள் போராடினாலும், என்னுடைய கணத்தினால் எவ்வளவு நாள் போராடினாலும் ஒன்று ஆண்டவர் ஏவோ ஆவியானவர் எனக்குள்ள இருக்கும் பொழுது எல்லாமே ஆகாண்டவர், எல்லாமே நடக்கும். ஆமென். என்னுடைய சுயத்தினால ஒன்றுமே நடக்கலையே. என்னுடைய பலத்தினால எதுவுமே ஆகலையே. என்னுடைய சுயத்தினால ஒன்றுமே நடக்கலையே. என்னுடைய பலத்தினால எதுவுமே ஆகலையே.
நாமத்தினால் யார் தள்ளினாலும் என்னை யார் கைவிட்டாலும் உங்கள் அன்பில் இருந்து என்னை பிரிக்க முடியாது. என்னதான் நடக்கட்டும், எது நடந்தாலும் இதுவரை நடந்ததில்லை. அன்பில் இருந்து என்னை பிரிப்பவன் யார்? யார் தள்ளினாலும் என்னை யார் கைவிட்டாலும் அன்பில் இருந்து என்னை பிரிக்க முடியாது. ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில என்ன நடக்கட்டும் ஆண்டவரே, எதனால் நடக்கட்டாப்பா, உங்க அன்பில் இருந்து என்ன மட்டும் பிரிச்சுடாதீங்க. உங்க அன்பில் இருந்து மட்டும் என்ன தள்ளிடாதீங்க. உங்க அன்பில் இருந்து என்ன ஒதுக்கிடாதீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சொந்தங்களை நம்பி அல்லப்பா ஆண்டவரே, மனுஷனை நம்பி அல்ல ஆண்டவரே, உங்களதான் நம்பி இருக்கிற ஆண்டவர். இந்த கால வேளையில யாரெல்லாம் இயேசுவை நம்பி வந்தீங்களோ, யாரெல்லாம் இயேசுவை நம்பி இருக்கிறீங்களோ, இந்த கால வேளையில ஆண்டவர் சொல்லுங்க, என்ன நம்பி வந்துட்டல்ல, என்ன நம்பி வந்துட்டல்ல, உன் வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயம் நடக்க போகுது. உன் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க போகிறது. வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்க போகிறது. வாழ்க்கையில உண்மையாகவே உண்மையாகவே நிச்சயமாகவே நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு மகளே. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹalleluya, ஹalleluya. உங்கள் அன்பில் இருந்து என்னை பிரிக்க முடியாது. யார் தள்ளினாலும் என்னை யார் கைவிட்டாலும் உங்கள் அன்பில் இருந்து என்னை பிரிக்க முடியாது. உங்களை நம்பினால் ஒரு பொது வெட்கப்படுவதில்லை. எந்த இடத்துல எல்லாம் வெட்கப்பட்டீங்களோ ஆண்டவர் சொல்றது வெட்கப்படுவதில்லை. உங்களை நம்பினதா நீர் என்னை கைவிடு, உன்னை கைவிடுவது. இயேசுவை நம்பினதா நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன். அவரோட வெட்கப்பட விட மாட்டார். நீ எந்த இடத்துல வெட்கப்பட்டையோ, நீ எந்த இடத்துல அவமானப்பட்டையோ, அந்த இடத்துல எல்லாம் தேவன் தலையை நிமிர பண்ண போகிற. நீ மனுஷனை நம்பி இருக்கிறியா? இவ்வளவு நாள மனுஷனே நம்பி இருந்த, இவ்வளவு நாள சொந்தனே நம்பி இருந்த. ஆனா இல்ல, நான் உங்களையே நம்பி வந்திருக்கிறேன். இது எல்லாரும் நம்பினது போதும், இன்னும் எல்லாரும் நம்பினது போதும் ஆண்டவரே. அன்னைக்கு உங்களையே நம்பி வந்திருக்கிற ஆண்டவர், உங்களையே நம்பி இருக்கிற ஆண்டவரே. நன்றி அப்பா. நல்ல கண்களை மூடி, நல்ல கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி கண்ணீர் எல்லாம் தேவன் துடித்து வைத்திருக்கிறார். நீ அவமானம் அடைவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. இந்த இடத்துல எல்லாம் நீ அவமானப்பட்டிருக்கோம், அந்த இடத்துல எல்லாம் தேவன் உன் தலையை நிமிர பண்ண போகிறார். உன்னை வாழாக்காமல் தலையாக்கி, உன்னை கீழாக்காமல் மேலாக்கி தேவன் உன்னதத்திலே உட்கார வைத்து உன்னை அழக பார்க்கிற தேவன். அவமானம் அடைவதில்லை அப்பா.